அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசியல் கட்சி அறிவிப்பை ட்விட்டரில் வெளியிட்ட நடிகர் விஜய் அக்டோபர் மாதத்தில் முதல் மாநில மாநாட்டை நடத்தினார். அதற்கு பிறகு பொதுவெளியில் எங்குமே விஜயை பார்க்க முடியாமல் போனது. தலைவர்களின் பிறந்த நாளுக்கு கூட பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மரியாதை செலுத்தி வந்தார். பனையூரை தாண்டி விஜய் வெளியில் வராதது கடும் விமர்சனத்திற்குள்ளான நிலையில் முதன்முறையாக பரந்தூர் போராட்ட குழுவினரை சந்தித்து பேசி கள அரசியல் பயணத்திற்கு அடித்தளம் போட்டுள்ளார் விஜய். காலை 9 மணி அளவில் சென்னை பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து பிரச்சார வாகனத்தில் புறப்பட்ட விஜய் காஞ்சிபுரத்திற்கு விரைந்தார். வழி நெடுகிலும் தொண்டர்கள் ரசிகர்கள் ஆரவாரம் செய்ய பிரச்சார வாகனத்தில் இருந்தபடியே கையசைத்து சென்றார். அப்போது தொண்டர்கள் கொடுத்த மலர் பொத்துக்களையும் விஜய் பெற்றுக் கொண்டார். பரந்தூர் போராட்ட குழுவினரை பொடவூர் கிராமத்தில் உள்ள வீனஸ் மண்டபத்தில் வைத்து விஜய் சந்தித்து பேசிய நிலையில் விஜயின் பிரச்சார வாகனம் மண்டபத்தை நெருங்க ரசிகர்கள் கூட்டமும் ஆர்ப்பரித்தது. பிரச்சார வாகனத்தை ரசிகர்கள் சூழ்ந்து கொள்ள அடியடியாக நகர்ந்து மண்டபத்திற்குள் நுழைந்தது. மண்டபத்திற்குள் வந்ததும் பிரச்சார வாகனத்தில் திறந்த வெளியில் நின்றபடி வந்த விஜயை பார்த்து உற்சாகமான தொண்டர்கள் தாவேக்க துண்டை தூக்கி வீசினர். தன்னை நோக்கி வந்த துண்டுகளை எடுத்து கழுத்தில் போட்டுக் கொண்ட விஜய் தொண்டர் ஒருவர் கொடுத்த கட்சி கொடியை கையில் ஏந்தியபடி வந்தார். பின்னர் மைக்கை பிடித்து எல்லாருக்கும் வணக்கம் என உரையை தொடங்கிய விஜய் ராகுல் என்ற சிறுவன் பேசியதை கேட்டுதான் பரந்தூருக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்ததாக தெரிவித்தார். விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு வணங்கிதான் தனது பயணத்தை தொடங்க வேண்டும் என நினைத்திருந்த தனக்கு பரந்தூர் தான் சரியான இடமாக தோன்றியது என தெரிவித்தார். உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் இயற்கை வள பாதுகாப்பு கொள்கையை வாசித்து காண்பித்த விஜய் பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்த தயார் என அறிவித்தார். பரந்தூர் மக்களுக்காக உறுதியாக நிற்பேன் என சூளுரைத்த விஜய் தாம் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது என்றதோடு இந்த இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் விமான நிலையம் அமைத்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சென்னையில் ஒவ்வொரு முறையும் வெள்ள பாதிப்பு வர முக்கிய காரணமே புறநகர் பகுதிகளில் நீர்நிலைகள் சதுப்பு நிலங்களை அழித்ததுதான் என்ற விஜய் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த தமிழக அரசு பரந்தூர் விவகாரத்தில் மட்டும் எதிர்ப்பு காட்ட தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியதோடு விமான நிலையத்தையும் தாண்டி ஏதோ திமுக அரசுக்கு லாபம் இருக்கிறது எனவும் கூறினார். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையில எடுக்கணும். எதிர்க்கட்சியாக இருந்தபோது விவசாயிகளுக்கு ஆதரவளித்த திமுக ஆளுங்கட்சியாக வந்ததும் எதிர்ப்பு காட்டுவதாக கூறிய விஜய் தேவைக்கேற்ப மத்திய பாஜக அரசுடன் கூட்டு வைத்துக் கொண்டு திமுக நாடகம் ஆடுகிறது எனவும் நம்புற மாதிரியே நாடகம் ஆடுவதில்
திமுகவினர் கில்லாடிகள் என கடுமையாக விமர்சித்தார். இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா. ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் வைத்துதான் மக்களை சந்திக்க வேண்டும் என நினைத்திருந்ததாக கூறிய விஜய், அனுமதி கிடைக்காததால் இந்த இடத்தில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றார். அதோடு தாம் ஊருக்குள் வரக்கூடாது என போலீஸ் தடை செய்கிறது என்ற விஜய், இப்படித்தான் சில நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கிய தாவேக்கவினரை கைது செய்தது என ஆவேசமாகினார். பேசி முடித்து மைக்கை வைத்த விஜய் சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் மைக்கை எடுத்து மீண்டும் ஏகனாபுரம் கிராமத்திற்குள்ளேயே வந்து சந்திக்கிறேன் என சூளுரைத்து உரையை முடித்தார். மீண்டும் இதே ஊருக்கு, உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். Thank you so much. பின்னர் பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கிய விஜய் போராட்ட குழுவினரை சந்தித்து சிறிது நேரம் உரையாடினார். அப்போது தாம் பரந்தூருக்கு வர காரணமாக இருந்த சிறுவன் ராகுலோடும் உரையாடிய விஜய்க்கு விவசாயிகள் சார்பில் பச்சை துண்டு அணிவிக்கப்பட்டது. பச்சை துண்டு போர்த்தியபடி பிரச்சார வாகனத்தில் இருந்தவாறே தொண்டர்கள் கிராம மக்களை சந்தித்து பேசிய விஜய் பின்னர் வீனஸ் மண்டபத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டார். போராட்ட குழுவினரை விஜய் சந்தித்த நிகழ்ச்சி காரணமாக வீனஸ் மண்டபம் அமைந்திருக்கும் பகுதி முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்தது. விஜயை சந்தித்து பேசியதும் பரந்தூர் மக்கள் மீண்டும் வேனில் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் விஜய் மக்களை சந்தித்தாலும் வழக்கம் போல திமுக மீதான விமர்சனமும் காட்டமாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.